திருவள்ளூரில் கொடிய அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதில் 70க்கும் மேற்பட்டோர் பாதிப்படைந்துள்ளனர். இதுவரை 7 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். பலர் கவலைக்கிடமாக உள்ள நிலையில் என்ன நடந்தது என்பது குறித்து பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்த தொழிற்சாலையில் காலை சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென அமோனியா வாயு கசிந்துள்ளது. இதனால் தொழிலாளர்களுக்கு கடுமையான மூச்சு திணறல், கண் எரிச்சல், மூக்கு மற்றும் வாயில் இரத்த கசிவு ஏற்பட்டதுடன் பலர் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். தகவல் கிடைத்ததும் பெரியபாளையம் போலீசார், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு படையினர் விரைந்து சென்று மயங்கி விழுந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அமோனியா கசிவால் கடுமையாக பாதிப்படைந்தனர். அதில் பலர் மஞ்சங்கரணை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும், மேலும் 30க்கும் மேற்பட்டோர் செங்குன்றத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்த 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல மிக மோசமாக உள்ள 5 பேர் சென்னை ராஜாஜி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா உடனடியாக தொழிற்சாலைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து அவர்களின் உடல்நிலை குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தேவையான சிகிச்சைகளை வழங்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் கவிதா அறிவுறுத்தினார். அதேபோல திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சரான செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் குமார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த சம்பவம் குறித்து அறிந்ததும் முதலமைச்சர் விஜய் மிகுந்த வேதனை அடைந்திருப்பதாகவும், தொழிற்சாலை நிர்வாகத்தின் மீது விசாரணை செய்ய குழு அமைத்திருப்பதாகவும் அமைச்சர் குமார் தெரிவித்துள்ளார். அதேபோல உயிரிழந்தவர்கள் வட மாநிலத்தவர்கள் என்றும், பாதிக்கப்பட்டவர்களில் 64 பேர் வட மாநிலத்தவர்கள் என்றும் அமைச்சர் குமார் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார்.